அங்கே திரும்பிட்டேங்க. அம்மா நான் கேட்குறது என்ன பாருங்க, அன்மன் கேப்பா. அம்மா உங்கள் பேர் என்ன பேர்? குருவம்மா. உங்கள் வயசு என்னம்மா? 75. 75 வயசு. ஆமாம், சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? உங்களுக்கு காது எப்படி கட்டிச்சு சரியா இல்ல? எப்படி இருந்துச்சு? சரியா கேட்காதா? கேட்காது. சரி, இப்ப நாங்க என்ன விஷயம் ஜெபம் பண்ணோம்ல, இப்போ நாங்க பேசுறதெல்லாம் கேக்குதா? காது இப்ப நல்லா கேட்கா? 2 காதும் கேக்குதா? கேக்குது. சரி ஐயா, அந்த ஐயா அங்க இருந்து பேசுவார் பாருங்க. அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஐயா நான் கேட்ட மாதிரியே பதில் கேளுங்க. அம்மா உங்க பேர் என்ன பேரு? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? இப்ப சொன்னீங்கல்ல 75 வயசு சொன்னீங்கல்ல. அடுத்து இப்ப காது என்ன பூசி தடவும் காது கேட்கா? உங்களுக்கு காது கேட்கா? அவரை கேட்கறது புரியலையா? என்ன கேட்டாரு? காது கேட்கா. 75 வயசு. ரெண்டாவது என்ன கேட்டாரு? இப்ப ரெண்டாவது என்ன கேட்டாரு? காது சரியா கேட்காம இருந்தது. இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. காது கேக்குதானே கேட்காரு. பதில் சொல்லுங்க. காது கேட்காமா? காது நல்லா கேட்கா? சரி சரி. அடுத்து வேற ஏதாவது பேசுங்கயா. சரிம்மா, உங்களுக்கு இது இப்ப போதுமானது தானே? எங்க ரோட்ல ஆள் பேசினாலும் உங்களுக்கு காது கேட்கும்ல? அவங்க பிள்ளைகள் பேசினா காது கேட்கும்ல? ஆமா, எதுக்குனாலும் பதில் சொல்ல உங்களுக்கு தைரியமா இருக்குல்ல? இப்போ தைரியமா இருக்கா? சரி, நல்லதுமா. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க வீட்டுக்காரர் என்ன பேரு? உங்க பேத்தி பேரு? உங்க பேத்தி சரி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. ரைட், ஓகே. இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? கட்டி கொடுத்துறீங்க. சரி, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. சரி, நல்லது. என்ன சாம்பார் சாப்பிட்டீங்களா? இப்ப நான் பேசுறதெல்லாம் கேக்குது இல்ல? இயேசு நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, இந்த தாயாரும் சொப்பா உடைய காதுகள் கேட்கும்படியாக அற்புதம் செய்து சொப்பா அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த முதிர் வயலும் கனியும் புஷ்டும் பசுமையா இருக்க அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முதிர் வயதிலும் கனி புஷ்டி பசுமையா போன வசனத்தை இப்படி ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கட் பண்ணியிருப்பாங்க.